வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு துக்கமான விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ் சினிமா இன்னைக்கு ஒரு முக்கியமான மனிதரை இழந்திருக்கு. இயக்குனர் பாரதிராஜா அவரின் மகனும் நடிகருமான மனோஜ் பாரதிராஜா அவர்களின் உயிரிழப்பு நம்மை அனைவரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. மனோஜ் பாரதிராஜா யார்? இயக்குனர் பாரதிராஜா தன்னுடைய மகனை 1999 தாஜ்மஹால் படம் மூலமா அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. தாஜ்மஹால் படம் தோல்வி அடைஞ்சாலும் அந்த காலத்திலேயே அவர் பேசப்பட்டுதான் இருந்தாரு. அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் அல்லி அர்ஜுனா, சமுத்திரம் இது போன்ற படங்கள்ல நடிச்சு பின்னணியில அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் தன்னோட கேரியரை சேஞ்ச் பண்ணியிருக்காரு. 2019 மிஸ்கின் இயக்கிய பிசாசு 2 படத்துலயும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. திடீரென உயிரிழப்புக்கு என்ன காரணம்? சமீபத்துல அவருக்கு இதய அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. ஸ்டென்ட் பொருத்தப்பட்டிருக்கு. நேற்று திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துட்டாரு. அவருக்கு வயசு 48 மட்டும்தான். எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம், ஏன் தமிழ் சினிமால இளம் வயதிலேயே மாரடைப்பு அதிகமாகி உயிரிழக்கிறாங்க? விஜய் ஆண்டனியோட மகள், விவேக், சித்தார்த் சிவா, இன்னும் பலர். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஸ்ட்ரெஸ், உடல்நிலை, பராமரிப்பு முறை இதெல்லாம் தான் காரணமா? மனோஜ் பாரதிராஜா ஒரு நட்சத்திரமா வளர்ந்திருக்கலாம். ஆனா அவரோட பயணம் ஒரு உணர்வு பூர்வமானது. ஒரு மகன், ஒரு நடிகன், ஒரு இயக்குனர்னு அவர் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்ததை நம்ம என்னைக்குமே மனசுல நினைவுல வச்சுக்கணும். இது ஒண்ணும் விளையாட்டு விஷயம் இல்ல. வாழ்க்கை. அவங்க குடும்பத்துக்கும் நாம தான் துணையா இருக்கணும். அவரோட மரணத்தையும் மரியாதையா பேசணும். மனோஜ் பாரதிராஜா அவரோட மரணத்துக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். மனோஜ் பாரதிராஜாவை பற்றி உங்கள் நினைவில் இருப்பதை மறக்காம கமெண்டில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.